இன்னைக்கு சலூனுக்கெல்லாம் போல நீ அதான் இன்னைக்காண்டி சலூனுக்கெல்லாம் போய் அழகழகா வலிக்கிட்ட அப்படி தானே என்ன ரைட். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்ல டெக்கரேட் பண்ணி அழகா மாதிரி என்னடா இருக்கு இந்த மாதிரி ஃபயர் அது ஃபயரா இருக்கு. உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அக்காவோ அண்ணாவோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை மருமகனோ மாமியோ அந்த மாதிரி ஃபயரா இருக்கா. அதான் ஃபயர் போட சொன்னாங்க. சரியா, அதே மாதிரி பூமத்துக்கு சொன்னாங்க பூக்கள் மாதிரி வந்து கேள் இல்ல சரியா. எங்கிட்ட லவ் பட்ஜெட் அதனால நீங்க கேள்வி எதிர்பார்ப்பா காதல் இல்லையா? அப்ப யாரு கொடுத்தது? இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல எவனா பண்ணுவான்? மாமி பண்ணுவாங்க என்ன தெரியல. வேற யார் படத்துல கேஸ் போகுது, மாமியார் அடிச்சு போட்டு கொண்டுட்டு போறாங்க. என்னடா கொல்ல போறியா? பேபியா பேபியா பேபி அப்ப பேபி இருக்குதானே, பேபி இருந்தா பேபி வரும். லவ் இருக்கா இல்ல? பொதுவா ஹார்ட் ஷேப்ல பண்ணா அதை காதல் என்று எல்லாரும் நினைக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா உன் லைஃப்ல அது கிடையாது சரியா. ஆனா உன்ன ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றான், ஒரு பொடியன். என்ன தப்பா பாக்குறீங்க? அவனும் தப்பா பாப்பா, அவனுக்கு சரியா. அப்ப யாரு உன்னோட ஒரு பெஸ்டான ஒரு ஃப்ரெண்டு? அது வேணா கேளாமலாம் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்டு கேளாம இருக்கலாம், போயாம இருக்கலாம். ஆனா நீ கேஸ் பண்ணிக்கோ என்ன நடக்கும். ஆமா ஸ்ரீலங்கா தாயே எப்படி பாரு போயான்னு அது எனக்கு தெரியும். கேளாக்கலாம் போயாக்கலாம் ரெண்டு மாதிரி அத்தனை நாளை சொல்லு. ஆனா வடிவான ஷர்ட் ஆறா வாங்கி கொடுத்தது, அதுலயும் மோபியலான் இருக்கு. மேபி மேபி பிங்க் ஷர்ட். லவ் யூ அத்தான், லவ் யூ அத்தான். பின்னாடி இருக்க மச்சான் ரொம்ப அடிக்கிறான். பஸ் தான் இருக்கும், காசு இருக்காதா? இருக்கா? அடுத்தது நெக்ஸ்ட் அது போட்டு என்ன இருக்கு காட்டுக்கு வெளியே தான். அழகான மணிக்கூடு வாழ்க்கையில நேரம் ரொம்ப முக்கியம். என்னடா ஓ 7 மணிக்கு வாரேன் 8 மணிக்கு வாரேன் நீ சொல்ற ஓமா பல்லம்மையா நடக்குது. ஆனா நீ எங்கிட்டே சிக்குன்னு எதிர்பார்க்கல. அதுதான் நான் யாரும் பொம்பளை பிள்ளை அழைக்க. ஓஹோ சரி சரி ஓகே சொல்லுங்க. நான் கேக் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு வச்சுட்டோம். டேட் போட்டபடி அதுல முன்னுக்கு நோட் பண்ணி வடிவான கேக் கொண்டு சரியா. அதுல கீழே கூட விஷ் பேர்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு. என்று சொல்லுவேன் நம்ப சும்மா சொல்லு. சரி யார் கொடுத்தது? உங்களோட ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய உறவு. டேய் வந்தோடனே நீ ரொம்ப நடிச்சுட்டேன். நான் ரெக்கார்ட் ஆகுது அப்படியே போனா எதிரியும் கூடவே இருக்கா. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அழகா போயிருப்பா யாரா பார்க்க தெரியுது. இதுல கூட பேர் இல்ல, அதான் பெரிய பிரச்சனை. இதுல பேர் இல்ல. சரி யாரா கொடுத்து சொல்லு. இந்த மாதிரி யோசிச்சு பாரு, ஓரளவுக்கு பொடியல் மேல செய்யறது வாய்ப்பு இருக்கு. ஆகலும் விட்டா எனக்கு யார் இருக்கா அந்த பாட்டு போட்டுக்கிறேன். யார் உண்டு போறது? சரி இதுல என்னன்னா ஒரு பெரிய கவிதையை
ஐயோ கஷ்டப்பட வைக்கிறாங்களே. இதுல பேர் இல்லடா, இதுலயும் பேர் இல்லடா. பார், பாதி நீயே என் பாதி நீ இல்லாமல் நான் ஏது கண்ணு, பாதி நீயே என் ஆயுள் நீயே ஆணி வேலை நீங்காத மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒரு நீதானே, அண்ணாயே நீயே காக்க கண்ணியே தானே, நீண்ட தூரம் போன போது நீங்குவோம் காதலே. இதுக்கு மேல நீ பேர் சொல்லல, எனக்கு நானே அடிச்சுக்கிட்டு நானே ஓடியும். யோசிக்கிறது பாத்துக்கடா ரெக்கார்ட் ஆகுது ஃபுல்லா. உனக்கு ஆகத்தான் போகுது கடைசியில. இந்த பிரே பிடிப்பு அதுல வந்துட்டு என்ன ஒரு 2 போடப்படும் சரியா, என்ன 2 போடப்படும் என்னவன் நம்ம தான் போடுறோம். அடுத்தது பிரே பிடிச்சுக்கடா இருக்கு. ஏய் பிடிச்சுக்க, நான் எடுத்துட்டு போட்ட பாக்க அதேதான். பிடிச்சிட்டியா? ஏய் உங்க பாட்டை வச்சு பிடிச்சியாடா? பாட்டை வச்சு பிடிச்சியா? அப்ப எங்கடாக்கு ஓ என்ன வேணுண்டுடாக்கோ அப்படி கிடதான் கொடுத்தது. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. ஆறுடா சொல்லு யாரு தெரியுது, தெரிஞ்சா பார்த்தா அது யாரு சொல்லு. சொன்னா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். பரவாயில்ல பாஸ், சொல்லுங்க பாஸ். பஸ் பிரச்சனை ஆயிடும். இல்ல பரவாயில்ல சொல்லிரு, வேணா கட் பண்ணி தூக்கி கிக்கி அடிச்சிடலாம். நம்பர் தாண்டா அப்படி பண்ணுவாங்க பின்ன. நான் சும்மா விரட்டுறதுக்காக நம்ம யோசிச்சு பாரு, இந்த அளவுக்கு யாராவது புரியணும்னு சொல்லுவாங்களா? மேக்ஸிமம் மிஞ்சி போனா மச்சான் என்ன பாடி இருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க நீ ஆன்சரை சொல்லு. ஆன்சர் சொல்லி முதல் வெக்கப்பட்டு பாக்குறேன். நீ வெக்கப்பட்டு பாக்குற முடிச்சு போவா. சரி என்ன பாத்துட்டு யாரு யாரு ஏங்க சொல்லுங்க எங்களுக்கு. அவதான் நானும் பொண்ணு குழப்பமே இல்ல. சரி அவனுடைய காதலிதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணது. சரி ஹாப்பியாடா? சரி எனக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி இந்த மாதிரி வேற தெரியாதவங்களை பண்றதை விட தெரிஞ்சவனுக்கு வச்சு செய்யறது இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். அதனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசுடா? 26. சரி இப்ப வாழ்க்கையில குடிசை கல்யாணம் கட்டுங்க. வாழ்க்கை ரொம்ப குறுகியது சரியா. கல்யாணம் கட்டி ஒரு 4-5 பிள்ளை பெற்று என்ன ஹாப்பியா இருக்க வாழ்த்துறது நம்ம குட்டி. எப்பயும் உங்களுடைய ஆம்பிஷன் நோக்கி பயணிங்கோ. இந்த பிறந்தநாள் வாழ்க்கையில மறக்க முடியாது சரியா. வந்த கிட்ல ரொம்ப பிடிச்சது, வந்த கிட்ல எது ரொம்ப பிடிச்சது? பிரேமா மணிக்கூடும் பிரேமும் பிடிச்சது. சூப்பர் ரைட். ஹாப்பி தானடா? ரைட். அப்ப என்ன சொல்ல முடியும் கொடுத்தவங்களுக்கு? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இன்னைக்கு தாண்டா இவன் மூஞ்சி எவ்வளவு சிரிக்குது. நான் சிரிச்சு போறதே குறைவு. மூஞ்சதான் சிரிக்கிற உள்ள அழுகுது. அவ்வளவுக்கு என்ன பண்ணறேன்னு எனக்கே தெரியாது. இல்ல அவ்வளவு நீ ஒண்ணும் பண்ணல, ஆனா அந்த பிள்ளை ஒண்ணு என்னவோ பண்ண போகுது. அவ்வளவுதான். ஏதோ அவ்வளவு காதல் பண்றபடிதான் இந்த மாதிரி பண்றான் சரியா. அதீத காதல் இல்லாம இப்படி பண்ண முடியாது இல்லையா. ஒரு காசு இருக்கிறதுக்காக சொல்லிக்க முடியாது. யாருக்கு செலவழிக்கிறோம் எதுக்கு செலவு பண்றது இல்லையா சரியா. அப்ப அதீத அன்பை வந்து வழிகாட்டுறதுல ஒரு விதம் சரியா. நம்ம எப்பயுமே நமக்காக இருக்கிறவங்கள அவங்கதான் நாம இருக்கும். அதான் வாழ்க்கை. சில விஷயங்கள் விளையாட்டா போச்சுன்னா எல்லாம் விளையாட்டா போயிடும். அதனால கொஞ்சம் சிரித்தாங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் திருமணத்தில் வாழ்த்துறோம். ஹாப்பி தானே? அப்படி போட்டுக்கோங்க.